வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கோட் கன்வெர்ட்டர் அப்படிங்கிறது ஒரு நம்பர் சிஸ்டத்தில் இருந்து இன்னொரு நம்பர் சிஸ்டத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறது கோட் கன்வெர்ட்டர். இங்கே நம்ம பைனரி நம்பர் சிஸ்டத்தில் இருக்கிற நம்பரை வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரே கோடு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிரே கோடில் இருக்கிறத பைனரியாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். முதல்ல பைனரி நம்பர் சிஸ்டத்தை கிரே கோடாக கன்வெர்ட் பண்ணுறதை பார்க்கலாம். பாருங்கள், பைனரி இன்புட்டில் 0000 இருந்து அப் டு 1111 வரலும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு அவுட்புட் எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். அதாவது இது இன்புட்டு, இதுக்கு அவுட்புட் எப்படி எழுதுறதுங்கிறது பார்க்கலாம். கிரே கோடோட அவுட்புட்டு ஒரு நம்பரில் இருந்து அடுத்த ஒரு நம்பருக்கு வந்து மாறுறப்ப ஏதாவது ஒரு பிட் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகணும். அந்த மாதிரி நம்ம எழுதணும். ஸோ இது எழுதுறதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது ஈஸியாக நம்ம டேபிளேஷனை ஃபில் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கே மேப்பை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம எழுதிடலாம். பாருங்கள், இப்போ 0000 அப் டு 1111 வரலும் இருக்குது. இந்த மாதிரி இன்புட் கொடுத்தோம்னா எந்த மாதிரி அவுட்புட் வரணும் அப்படிங்கிறத நம்ம இந்த கே மேப்பை வச்சு ஈஸியாக எழுதிடலாம். பாருங்கள், 0 1 3 2 அதுக்கப்புறம் 6 7 5 4 12 13 15 14 10 11 9 8 இந்த ஆர்டரில், அதாவது இப்படி போய் இப்படி வந்து இந்த ஆர்டரில் தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 0 1 3 2 பாருங்கள் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு 0 0. ஸோ 1 அப்படிங்கிறதுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 1 தான் இருக்குது. அப்போ 0 0 0 1. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா 3னா 0 0 1 1. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது 2 இருக்குது. 2னா 0 0 1 0. அடுத்தது வந்து 2க்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா 6 இருக்குது. 6க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 0 1 1 0. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. 7 வந்து பார்த்தோம் அப்படின்னா 0 1 1 1. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 5ங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 0 1 0 1. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 4னா 0 1 0 0. அதுக்கப்புறம் 12ங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 1 0 0. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 13ங்கிறது 1 1 0 1. அடுத்தது 15 1 1 1 1. அடுத்தது 14 இருக்கு 1 1 1 0 14. அதுக்கப்புறம் 10 1 0 1 0. அதுக்கப்புறம் 11 1 0 1 1. அதுக்கப்புறம் 9 1 0 0 1. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 8, அதாவது 1 0 0 0. அப்போ இந்த மாதிரி இன்புட் கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் அவுட்புட் கிடைக்கும். இந்த அவுட்புட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரே கோடை பொறுத்த வரலாம். பாருங்கள், இதில் வந்து 0 0 0 0 இருக்குது. இதில் வந்து அடுத்த நம்பரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பிட்டு தான் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அப்போ அங்கே 0வாக இருக்கிறது இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 1ஆக மாறி இருக்குது. இந்த நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பிட்டு தான் என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. பாருங்கள், 0 0 0 1ல் 0 0 இந்த பிட் அப்படியே வச்சுக்கிட்டாங்க. இந்த பிட்டு 0ங்கிறது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1ஆக மாற்றிருக்கோம். அடுத்தது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 0 0 1 1ல் 0 0 1 அப்படியே வச்சுக்கிட்டாங்க. இது 4 இது 3 ஒரே மாதிரியே இருக்குது. இந்த 1 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 0வாக மாறிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் நம்ம ஃபைனல் வரலும் போடணும். ஸோ இது ஈஸியாக போடலாம். அப்படி எப்படி போடுறது அப்படின்னா நம்ம இந்த கே மேப்பை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக இங்கே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம G0 G1 G2 G3 இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம கே மேப்பு நம்ம போட்டு கே மேப்பில் அந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம சர்க்யூட்டை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேபிளேஷனில் அவுட்புட் எப்போல்லாம் ஹையாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம சர்க்யூட்டை வந்து ட்ரா பண்ணலாம். முதல்ல G3 எடுத்துக்கலாம். G3 எப்போல்லாம் 1ஆக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், இன்புட்டில் 8 9 10 11 12 13 14 15 இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1ஆக இருக்குது. பாருங்கள், 8ஆவதுல 1ஆக இருக்குது, 9ல் 1 10ல் 1 11 12 13 14 15. ஸோ அப்போ இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா G3 வந்து பார்த்தீங்கன்னா 1ஆக இருக்குது. ஸோ அப்போ G3யில் 8 9லேருந்து 15 வரலாம் 1 போட்டுக்கலாம். 8 9 10 11 12 13 14 15. அப்போ
இதை வந்து கே மேப்பில் பார்க்குறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டெக்டாக இருக்குது. சரிங்களா? அதாவது G3. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாமே கேன்சல் ஆயிரும். இதில் 2 காமனாக இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா B3. அப்போ G3 ஈக்குவல் டு B3. அடுத்தது G2 கண்டுபிடிக்கலாம். G2 எப்போல்லாம் ஒன்றா இருக்குன்னு பாருங்கள். 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அதாவது 4ல் இருந்து 11 வரலும் ஒன்றா இருக்குது. இப்போ 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இது 4 சேர்ந்து ஒரு குவாடு, இது 4 சேர்ந்து ஒரு கோடு. இப்போ இதோட பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். அப்போ V3 பார் V2 இது மட்டும்தான் இருக்கும். இதுக்கு வந்து இந்த கோடுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கேன்சல் ஆயிரும். இப்போ V3 V2 பார். அப்போ G2 ஈக்குவல் டு V3 பார் V2 ப்ளஸ் V3 V2 பார். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது G2 ஈக்குவல் டு இது எக்ஸ்ஆர் ஆப்ரேஷனில் இருக்குது. அப்போ B3 V2வும் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் போட்டோம்னா இதோட அவுட்புட் இதுதான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா G1 எப்போல்லாம் ஒன்றா இருக்குன்னு பார்க்கலாம். எப்போல்லாம் ஒன்றா இருக்குது அப்படின்னா 2ங்கிறப்ப 3ங்கிறப்ப 4, 5. 2ல் இருந்து 5 வரலாம் இருக்குது. பாருங்கள் வந்து G1 2ல் இருந்து 5 வரலாம். பாருங்கள் 2, 3, 4, 5 போட்டுக்கலாம். 2, 3, 4, 5. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 10 பாருங்க 10, 11, 12, 13 போட்டுக்கலாம். 10, 11, 12, 13. அப்போ இதை வந்து கேமப்பில் போடுறப்ப இது 4 சேர்ந்து ஒரு குவாடு, இது 4 சேர்ந்து ஒரு குவாடு. இதோட போட்டோம் அப்படின்னா இதுலேயும் காமனாக இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா V2 பார் இருக்குது. இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது V1. இந்த 4 குவாடில் இந்த குவாடில் பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது V2. இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது V1 பார். அப்போ G1 ஈக்குவல் டு V2 பார் V1 ப்ளஸ் V2 V1 பார். இதோட மதிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ஆர் ஆப்ரேஷனில் இருக்கனால V2 XR V1ன்னு போட்டுக்கலாம். அது G0 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடலாம். எப்போல்லாம் ஒன்றா இருக்குது அப்படின்னா 1, 2 1க்கு 2க்கு அதே மாதிரி நம்பர் 5, நம்பர் 6, 1, 2, 5, 6 1, 2, 5, 6 இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 9, 10, 13, 14 9, 10, 13, 14 இருக்கு. ஸோ இதுலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 1 போட்டுக்கலாம். 9, 10, 13, 14. அப்போ இது 4 சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கோடா எடுத்துக்கலாம். இது 4 சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கோடா எடுத்துக்கலாம். இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். அப்போ V1 V0 பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். அப்போ V1 பார் V0. அப்போ G0 ஈக்குவல் டு V1 V0 பார் ப்ளஸ்ஸு இது V1 பார் V0. இது ரெண்டும் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷனில் இருக்கனால G0 ஈக்குவல் டு V1 XR V0. ஸோ அப்போ இந்த 4 ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, G3, G2, G1, G0. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரா பண்ணிடலாம். பாருங்க V3 அப்படியே அவுட்புட்டில் கிடச்சிரும். ஏன்னா G3 ஈக்குவல் டு V3 அதனால் அப்படியே போட்டுக்கிட்டோம். G2 வந்து பார்த்தோம் அப்படின்னா V3 XR ஆப்ரேஷன் V2. அப்போ V2ஓடதையும் V3ஓடையும் XR ஆப்ரேஷன் பண்ணோம்னா G2. அதேமாதிரி G1ஓடதை வந்து பார்த்தோம் அப்படின்னா V2 XR V1. அப்போ V2லேருந்து எடுத்துக்கிறோம், V1லேருந்து எடுக்கிறோம். இதோட XR தான் G1. அதேமாதிரி B0 அதேமாதிரி G0ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா V0வும் V1ம் XR ஆப்ரேஷன் பண்ணணும்.
ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பைனரிலேருந்து கிரே கோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது நம்ம கிரே கோடில் இருக்கிறது பைனரி எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கிரே டு பைனரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கான சர்க்யூட் டயக்ராம் டிசைன் பண்ணலாம். இது கிரேயோட இன்புட்டு, இது பைனரியோட அவுட்புட்டு. பைனரி அவுட்புட் B3ல் எப்போல்லாம் வந்து 1 இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்பர் 12, 13, 14, 15, 12, 13, 14, 15. இது வந்து பார்த்தீங்கன்னா B3, 12, 13, 14, 15. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா 10, 11, 9, 8, 8, 9, 10, 11, 8, 9, 10, 11. ஸோ இதை பார்க்குறப்ப நம்ம ஒரு ஆக்டர் கிடைக்குது. போடுறப்ப இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். இதுக்கு ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா G3. அப்போ B3யோட அவுட்புட்டு G3யாக இருக்கும். அதேமாதிரி அடுத்தது B2 கண்டுபிடிக்கலாம். B2வில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், 6, 7, 5, 4, 4, 5, 6, 7 ஒன்றா இருக்குது. அப்போ B2வில் 4, 5, 6, 7 ஒன்றா இருக்குது. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா 8, 9, 10, 11 வந்து ஒன்றா இருக்குது. அப்போ 8, 9, 10, 11 வந்து ஒன்றா இருக்குது. ஸோ அப்போ இதை எடுக்கிறப்ப இதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாடு, இதனால எடுத்து ஒரு குவாடு எழுதிக்கலாம். அப்போ இதோட வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். அப்போ G3 பார் G2, இதில் வந்து பார்த்தோன்னா இது கேன்சல் ஆயிரும் இந்த குவாடில். அப்போ G3 G2 பார். அப்போ B2 ஈக்குவல் டு G3 பார் G2 ப்ளஸ் G3 G2 பார். இது ரெண்டும் எக்ஸ்ஆரில் இருக்கனால அப்போ B2ஓட அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா G3 XR G2ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது நம்ம B1 எழுதலாம். B1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 2, 3 ஒன்றா இருக்குது, 4, 5 ஒன்றா இருக்குது. 2, 3 ஒன்றா இருக்குது, 4, 5 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றா இருக்குது. 2, 3, 4, 5. இது B1 2, 3, 4, 5 ஒன்றா இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே 14, 15, 8, 9, 8, 9, 14, 15 வந்து ஒன்றா இருக்குது. 8, 9, 14, 15 வந்து ஒன்றா இருக்குது. ஸோ அப்போ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா குவாட் பண்ண முடியுமானா குவாட் பண்ண முடியாது, பேர் தான் பண்ண முடியும். இப்போ இது ரெண்டு ஒரு பேரு, இது ரெண்டு ஒரு பேரு, இது ரெண்டு ஒரு பேரு, இது ரெண்டு ஒரு பேரு. ஸோ இப்போ இந்த பேர் எழுதுகிறப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா G3 பார் G2 பார், இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது G1. இதுக்கு எழுதுகிறப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எழுதி தான் ஆகணும். அப்போ G3 பார் G2, இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது G1 பார். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா G3 G2, இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது G1. இதுக்கு வந்து பார்த்தோன்னா G3 G2 பார், இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது G1 பார். அப்போ B1 ஈக்குவல் டு G3 பார் G2 பார் G1 ப்ளஸ் G3 பார் G2 G1 பார் ப்ளஸ் G3 G2 G1 ப்ளஸ் G3 G2 பார் G1 பார். ஸோ அப்போ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா G3 XR G2 XR G1 கிடைக்கும். அடுத்தது B0 பார்க்கலாம். B0 எப்பெல்லாம் ஒன்றா இருக்குது அப்படின்னா 1, 2, 1, 2, 4, 7, 1, 2, 4, 7, 1, 2, 4, 7, 13, 14, 13, 14, 11, 8, 8, 11. ஸோ இதில் ஏதாவது பேரோ கோடோ ஆக்டாக்கோ பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அப்போ இண்டிவிஜுவலாக எல்லாமே போட்டுடலாம். ஸோ இதை வந்து சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா B0 ஈக்குவல் டு 4 நாளாக எழுதுகிறப்ப கடைசியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு G3 XR G2 XR G1 XR G0ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதை
நம்ம டயக்ராமாக ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், G3 அப்படியே டைரெக்டாக B3க்கு போயிடும். G2ஓடது வந்து பார்த்தீங்கன்னா G3 XOR G2. அதேமாதிரி B1 பார்த்தீங்கன்னா G3 XOR G2 XOR G1. பாருங்கள், இதோட அதாவது G2 XOR G2ஓடது அவுட்புட் எடுத்து இந்த கேட்டுக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம், நமக்கு அவுட்புட் இது கிடைக்கும். B0ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்புட்டுமே XOR பண்ணுவாங்க. அப்போ B1ஓடது வந்து எடுத்து நம்ம இந்த XOR கேட்டு கொடுக்குறப்ப நமக்கு அவுட்புட்டு G3 XOR G2 XOR G1 XOR G0ன்னு கிடைக்கும். இப்படி தான் நம்ம டயக்ராம் வந்து கொண்டுட்டு வரோம். இப்போ நம்ம இதை வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம். இப்போ ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்குறதுக்கு பைனரி டு கிரே கோட் கன்வெர்ட்டரை முதல்ல செய்யலாம். இந்த சர்க்யூட்டை முதல்ல கனெக்ட் பண்ணலாம். இந்த சர்க்யூட்டுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவை அப்படின்னா, ஒரு ட்ரைனர் போர்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் 7486ங்கிற ஐசி, நமக்கு 3 கேட்டு தேவை. 7486ல் மொத்தம் 4 XOR கேட் இருக்கும், நம்ம அதில் 3 பயன்படுத்திக்கலாம். எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்புட் கொடுக்கறதுக்கு சுவிட்சஸ் உள்ளிருந்து லைன்ஸ் எடுத்துக்கலாம். அவுட்புட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்இடி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணலாம். முதல்ல ஐசியை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது நம்பர் வந்து 7486. இதில் வந்து 7th பின் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, 14th பின்னு விசிசி. 7th பின்னை நான் கிரவுண்ட் பண்ணிடுறேன். பாருங்கள், கிரவுண்டில் இருந்து ஒயர் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 7th பின்னில் கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது விசிசிலேருந்து எடுக்கிறது 14th பின்னில் கனெக்ட் பண்ணணும். பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஐசியில் 7th பின் கிரவுண்ட் பண்ணிட்டேன். 14th பின் வந்து பார்த்தோம் அப்படின்னா விசிசி கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ V3 எடுத்து பின் நம்பர் 1ல் கொடுக்கணும். V3 எடுத்து பின் நம்பர் 1ல் கொடுக்கணும். இது வந்து B3, B2, B1, B0. பாருங்கள், B3 எடுத்து பின் நம்பர் 1ல் கொடுக்குறேன். இது B3 பின் நம்பர் 1ல் கொடுத்துட்டேன். அதே B3ங்கிறது எங்கே போகணும் அப்படின்னா G3க்கு போகணும். அவுட்புட் இது வந்து அவுட்புட்டு G3, G2, G1, G0. அப்போ G3 வந்து பார்த்தீங்கன்னா நான் அதில் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது B2 எடுத்து பின் நம்பர் 2ல் கொடுக்கணும். XOR கேட்டில் பின் நம்பர் 2ல் கொடுக்கணும். பாருங்கள், இது B2 எடுத்து என்ன பண்ணுறேன், பின் நம்பர் 2ல் கொடுக்குறேன். பாருங்க, 1வது பின்னு 2வது பின்னில் கொடுத்துட்டேன். அதே 2வது பின்னில் இருந்து B2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4வது பின்னுக்கு போகணும். 2வது பின்னில் இருந்து 4வது பின்னுக்கு நம்ம கொடுத்துடலாம். பாருங்கள், 2ல் இருந்து ஒயர் எடுத்து அதை வந்து நான் 4ல் கொடுத்துட்றேன். பாருங்கள், 2வது பின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது பின்னு கொடுத்துட்டேன். இப்போ 3வது பின்னு வந்து பார்த்தீங்கன்னா G2வில் கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், இது G2 அவுட்புட். G2 இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 3ல் கனெக்ட் பண்ணுறேன். அடுத்தது B1 எடுத்து XOR கேட்டில் 5th பின்னில் கனெக்ட் பண்ணணும். இது B1. இது வந்து பார்த்தீங்கன்னா XOR கேட்டில் 5th பின்னில் கனெக்ட் பண்ணிடலாம். 5th பின்னில் கனெக்ட் பண்ணிட்டேன். அதே 5th இருந்து 9th கனெக்ட் பண்ணணும். அதே 5th இருந்து ஒரு ஒயர் எடுத்துடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 9th பின்னில் கனெக்ட் பண்ணணும். இது 8th 9 7 8 9 9th பின்னில் கனெக்ட் பண்ணிடுறோம். அடுத்தது 6th பின்னில் இருந்து G1 கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், G1 அவுட்புட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 6th பின்னில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது B0 எடுத்து 10th பின்னில் கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், B0 இதை வந்து பார்த்தீங்கன்னா 10th பின்னில் கனெக்ட் பண்ணுறேன். 9க்கு அப்புறம் இருக்கிறது 10 கனெக்ட் பண்ணிட்டேன். 10th பின்னில் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது அவுட்புட் G0 வந்து பார்த்தோம் அப்படின்னா 8வது பின்னில் கனெக்ட் பண்ணணும். இதுதான் G0. இதை வந்து பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 8ல் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம
டேபிளேஷன் நம்ம செக் பண்ணலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். பாருங்க, இன்புட்டு 0 0, அதாவது கீழே இருந்தால் லோ, மேலே இருந்தால் ஹை. இப்போ 0ல் இருக்குது. 0 0 0 0 0 0 0 0னா அவுட்புட் எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா 0வாக இருக்குது. பாருங்கள், 0, இதுவும் 0 தான். அடுத்தது இது வந்து 1ஆக இருக்கும். இது 1ஆக இருக்கிறப்ப அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1ங்கிறது கிடைக்கும். இப்போ 0 0 0 1 அப்படின்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 0 0 0 1ன்னு கிடைக்குது. அடுத்தது 2ன்னு கொடுக்குறோம். 0 0 1 0ன்னு கொடுத்தா அவுட்புட்டு 0 0 1 1ன்னு கிடைக்கும். அப்போ 2ங்கிறது கொடுக்குறப்ப அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3ங்கிறது கிடைக்கும். பாருங்கள், 2ன்னு கொடுக்குறப்ப பாருங்கள் 0 0 1 0ன்னு கொடுக்குறேன். அவுட்புட் வந்து 0 0 1 1ன்னு கிடைக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 கொடுக்குறோம். 0 0 1 1ன்னு கொடுக்குறப்ப அவுட்புட் நமக்கு 2ன்னு கிடைக்கும். பாருங்கள், 0 0 1 1ன்னு கொடுக்குறேன். அப்போ அவுட்புட் வந்து 0 0 1 0ன்னு கிடைக்குது. அடுத்தது 4ங்கிறது கொடுக்கலாம். 0 1 0 0ன்னு கொடுக்குறப்ப அவுட்புட் நமக்கு 6ன்னு கிடைக்கும். 0 1 1 0ன்னு கிடைக்கும். அப்போ 4ங்கிற இன்புட் கொடுக்குறப்ப அவுட்புட்டு நமக்கு 4ங்கிற இன்புட் கொடுக்குறப்ப அவுட்புட் நமக்கு 6ன்னு கிடைக்கும். பாருங்கள், 0 1 0 0வாக இருக்குது. அப்போ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 0 1 1 0ன்னு கிடைக்குது. அவுட்புட் வந்து 6ன்னு கிடைக்குது. ஸோ தென் 5 0 1 0 1ன்னு கொடுக்குறப்ப அவுட்புட்டு 7 கிடைக்கும். 0 1 0 1ன்னா அவுட்புட்டு 7. அடுத்தது 0 1 1 0ன்னு கொடுக்குறப்ப அவுட்புட்டு 0 1 0 1 அப்படின்னு கிடைக்கும். அதாவது 6ன்னு கொடுத்தோம்னா அவுட்புட்டு 5ன்னு கிடைக்கும். பாருங்கள், 0 1 1 0ன்னு கொடுத்தோம்னா அவுட்புட் நமக்கு 5ன்னு கிடைக்குது. 0 1 0 1 கிடைக்குது. அடுத்தது 7 கொடுக்கலாம். 7 கொடுக்குறப்ப அவுட்புட் நமக்கு 4ன்னு கிடைக்கும். 0 1 1 1ன்னு கொடுத்தோம்னா அவுட்புட்டு 0 1 0 0ன்னு கிடைக்கும். இப்போ 7ன்னு கொடுத்தோம்னா அவுட்புட்டு 4ன்னு கிடைக்குது. அடுத்தது 8ன்னு கொடுத்தோம்னா அவுட்புட்டு 12ன்னு கிடைக்கும். பாருங்கள், 1 0 0 0, அதாவது 8ன்னு கொடுக்குறப்ப அவுட்புட் வந்து 1 1 0 0, 12ங்கிறது நமக்கு கிடைக்குது. அடுத்தது 9 கொடுக்கலாம். 1 0 0 1ன்னு கொடுத்தோம்னா அவுட்புட்டு 13 கிடைக்கும். பாருங்கள், 1 0 0 1 கொடுக்குறப்ப அவுட்புட் நமக்கு 13 கிடைக்குது. 1 1 0 1ன்னு கிடைக்குது. அடுத்தது 1 0 1 0ன்னு கொடுத்தோம்னா அவுட்புட்டு 15 கிடைக்கும். பாருங்கள், 1 0 1 0 1 0 1 0 அப்படின்னு கொடுத்தோம்னா அவுட்புட் நமக்கு 15 கிடைக்கும். எல்லாமே எரியுது. அடுத்தது 11 கொடுக்குறப்ப அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 14 கிடைக்கும். பாருங்கள், 11 கொடுக்குறேன். 1 0 1 1 கொடுக்குறப்ப அவுட்புட் நமக்கு 14 கிடைக்குது. அடுத்தது 12ன்னு கொடுத்தோம்னா அவுட்புட் நமக்கு 10 கிடைக்கும். பாருங்கள், 1 1 0 0ன்னு கொடுக்கலாம். 1 1 0 0ன்னு கொடுக்கலாம். அப்போ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8 + 4 8 + 2 10ன்னு கிடைக்குது. ஸோ 1 0 1 0ன்னு கிடைக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா 13 கொடுக்கலாம். 13 கொடுக்குறப்ப அவுட்புட் வந்து பார்த்தோன்னா நமக்கு 13 கிடைக்கும். அதாவது 13 கொடுக்குறப்ப அவுட்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 11 கிடைக்குது. பாருங்கள், 1 1 0 1ன்னு கொடுக்குறோம். 1 1 0 1ன்னு கொடுக்குறப்ப அவுட்புட்டு 1 0 1 1ன்னு கிடைக்குது. பாருங்கள், 1 0 1 1 கிடைக்குது. அடுத்தது 1 1 1 0, அதாவது 14 கொடுத்தோம்னா அவுட்புட்டு 9 கிடைக்கும். பாருங்கள், 1 1 1 0ன்னு கொடுக்குறப்ப நமக்கு 9 கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 1, அதாவது 15ங்கிறது கொடுத்தோம்னா அவுட்புட்டு நமக்கு 8ன்னு கிடைக்கும். 1 1 1 1 கொடுத்தோம்னா அவுட்புட்டு நமக்கு 8ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம சர்க்யூட்டை டிசைன் பண்ணணும். அவுட்புட்டையும் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். இது வந்து பைனரி டு கிரே கோட் கன்வெர்ட்ரு இது. அடுத்தது இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிரே கோடை வந்து பார்த்தீங்கன்னா பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட்டை செக் பண்ணலாம். இப்போ இதை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் கனெக்ட் பண்ணலாம். இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டேன். 7th பின் கிரவுண்டோடு கனெக்ட் பண்ணியிருக்கேன். 14th பின் விசிசியோடு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்புட்டு G3 எடுத்து பின் நம்பர் 1ல் கொடுக்கணும். இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரே இன்புட்டு, இது வந்து பைனரி அவுட்புட்டு. அப்போ நம்ம இங்கே கிரே கோடோட இன்புட் கொடுக்கணும். அப்போ G3 G2 G1 G0. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பைனரி அவுட்புட்டு B3 B2 B1 B0. முதல்ல G3 எடுத்துக்கலாம். G3 எடுத்து பின் நம்பர் 1 கொடுக்கணும். பாருங்கள், G3 எடுத்து பின் நம்பர் 1க்கு கொடுத்துடலாம். கொடுத்துட்டேன். அதே G3 வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகுது அப்படின்னா B3க்கு போகுது. ஸோ இதுதான் B3 அவுட்புட். B3
பின் நம்பர் 1க்கு கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. அடுத்தது G2 வந்து பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 2க்கு போகணும். G2 பின் நம்பர் 2க்கு போகணும். போயிடுச்சு. 3 வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் B2க்கு போகணும். B2 பின் நம்பர் 3ல கனெக்ட் பண்ணிக்கலாம். B2 பின் நம்பர் 3ல கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது அதே 3 எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4ஓட கனெக்ட் பண்ணணும். 3 எடுத்து நம்ம 4ஓட கனெக்ட் பண்ணலாம். பாருங்கள் 3லேருந்து ஒரு ஒயர் எடுத்துட்டேன். இது வந்து அடுத்தது 4th பின்னில் கனெக்ட் பண்ணுறேன். 4th கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது G1 எடுத்து 5th பின்னில் கனெக்ட் பண்ணணும். பாருங்கள் G1 இது வந்து பார்த்தீங்கன்னா 5th பின்னில் கனெக்ட் பண்ணணும். 5th பின்னில் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது 6th பின்னில் இருந்து அவுட்புட் B1 கனெக்ட் பண்ணணும். இதுதான் B1. இது வந்து பார்த்தீங்கன்னா 6th பின்னில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது 6th பின் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா 9th பின்னில் கனெக்ட் பண்ணணும். பாருங்கள் 6th பின்னு இதுலேருந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 9th கனெக்ட் பண்ணணும். 7, 8 விட்டுட்டேன். 9th கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது G0 வந்து பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 10ல் கனெக்ட் பண்ணணும். இதுதான் G0. இது வந்து பின் நம்பர் 10ல் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது P0ங்கிறது பின் நம்பர் 8ல் கனெக்ட் பண்ணணும். பாருங்கள் P0 பின் நம்பர் 8ல் கனெக்ட் பண்ணணும். 8 கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணலாம். கிரே இன்புட்டு, பைனரி அவுட்புட்டு. பாருங்க இன்புட்டு 0, அவுட்புட்டு 0. 0 0 0 0னா அவுட்புட்டும் 0வாக இருக்குது. அடுத்தது இன்புட்டு 1, அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 கிடைக்கும். இப்போ 0 0 0 1ன்னு போட்டோம்னா அவுட்புட்டும் 1 கிடைக்குது. 0 0 0 1ன்னு கிடைக்குது. அடுத்தது இன்புட் வந்து பார்த்தோம்னா 3ன்னு கொடுத்தோம்னா அவுட்புட்டு நமக்கு 2ன்னு கிடைக்கும். பாருங்கள் 0 0 1 1ன்னு கொடுத்தோம்னா அவுட்புட்டு நமக்கு 2, 0 0 1 0ன்னு கிடைக்குது. அடுத்தது 2ங்கிற இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட்டு நமக்கு 3ன்னு கிடைக்கும். 0 0 1 0ன்னு கொடுத்தோம்னா அவுட்புட் பாருங்கள் 0 0 1 1ன்னு கிடைக்குது. அதாவது 2ங்கிற இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட் நமக்கு 3ங்கிறது கிடைக்குது. அடுத்தது 6ங்கிற இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட் நமக்கு 4ன்னு கிடைக்கும். பாருங்கள் 6 கொடுக்கலாம். 0 1 1 0 அப்படிங்கிறது 6. நமக்கு அவுட்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4, 0 1 0 0ன்னு கிடைக்குது. அடுத்தது 7ங்கிறது கொடுத்தோம்னா அவுட்புட்டு 5ங்கிறது கிடைக்கும். பாருங்கள் 0 1 1 1 அப்படின்னா 7. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0 1 0 1 அது வந்து பார்த்தீங்கன்னா 5. செக் பண்ணியாச்சு. 7 கொடுத்துட்டு நமக்கு அவுட்புட் 5 வந்துருச்சு. அடுத்து 5 கொடுக்குறப்ப அவுட்புட் நமக்கு 6 வரணும். 5 கொடுத்தோம்னா அவுட்புட்டு 6 கிடைக்கும். இப்போ 0 1 0 1 இது வந்து 5. நமக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 0 1 1 0ன்னு கிடைக்குது. இதோட அவுட்புட் இது வந்து பார்த்தீங்கன்னா 6 கிடச்சிருச்சு. அடுத்தது 4ங்கிறது கொடுத்தோம்னா 7ங்கிறது கிடைக்கும். இப்போ 0 1 0 0ன்னு கொடுத்தோம்னா அவுட்புட்டு 7, 0 1 1 1. அடுத்தது 12 கொடுத்தோம்னா அவுட்புட்டு 8ன்னு கிடைக்கும். 12 கொடுத்தோம்னா அவுட்புட்டு 8. பாருங்கள் 12ன்னு கொடுக்குறேன். 1 1 0 0ன்னு கொடுத்தோம்னா அவுட்புட்டு 8, 1 0 0 0. அடுத்து 13 கொடுத்தோம்னா அவுட்புட்டு 9 கிடைக்கணும். 1 1 0 1 13 கொடுத்துட்டோம். அவுட்புட்டு 9, 1 0 0 1. அடுத்தது 15 கொடுத்தோம்னா அவுட்புட்டு 10 கிடைக்கும். பாருங்க 15 1 1 1 1. அவுட்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 கொடுத்தோம்னா அவுட்புட்டு 10, 1 0 1 0ன்னு கிடைக்குது. அடுத்து 14 கொடுத்தோம்னா அவுட்புட்டு 11, 1 1 1 0ன்னு கொடுத்தோம்னா 14 அவுட்புட்டு நமக்கு 11 கிடைக்கும். 1 0 1 1. அடுத்தது 10 கொடுக்குறோம். அவுட்புட்டு 12 கிடைக்கும். பாருங்கள் 1 0 1 0 கொடுக்கலாம். 1 0 1 0ன்னு கொடுக்கலாம். அவுட்புட்டு 12 கிடைக்குது. 1 1 0 0. அடுத்தது 11 கொடுக்கலாம். 1 0 1 1ன்னு கொடுத்தோம்னா அவுட்புட்டு 13 கிடைக்கும்.
1 0 1 1 கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 11 கொடுத்துருக்கேன். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 13 கிடைக்கும். 1 1 0 1. அடுத்தது இன்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 9ங்கிறத கொடுக்கலாம். அவுட்புட்டு 14 கிடைக்கும். இன்புட் வந்து பார்த்தோம்னா 9 1 0 0 1 9 கொடுத்துட்டேன். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 14 1 1 1 0ன்னு கிடைக்குது. ஃபைனலாக 8ங்கிற இன்புட் கொடுக்கலாம். அவுட்புட் நமக்கு 15 கிடைக்கும். பாருங்க 1 0 0 0 8ங்கிறத கொடுத்துட்டேன். இப்போ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15 கிடைக்குது. கிரே கோடை நம்ம இப்போ பைனரியாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கோட் கன்வர்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸஸ் பிசிடியில் இருக்கிறது XS3 ஆகும், XS3 பிசிடியாகவும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.